மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் இரண்டாம் கட்டமாக 256 நடமாடும் மருத்துவ வாகனங்கள் சேவை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கு சொந்தமான 9 இடங்களில் இன்று சிபிஐ சோதனை. சீனர்களுக்கு விசா வாங்கி தருவதாக 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக வழக்கு பதிவு. பஞ்சு மற்றும் நூல் விலை 2 மடங்காக உயர்ந்ததன் எதிரொலி. திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் 2வது நாளாக இன்றும் வேலை நிறுத்தம். நூல் விலையை கட்டுப்படுத்துவது மத்திய அரசின் அதிகாரம் என துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தகவல். வரும் 21ஆம் தேதி நடைபெறும் குரூப் 2 தேர்வின் போது முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை. 9 மணிக்கு மேல் வருபவர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பாலச்சந்திரன் இன்று அறிவிப்பு. நெல்லை கல்குவாரியில் இடிபாடுகளில் சிக்கியிருக்கும் மேலும் 2 மீட்கும் பணிகள் தீவிரம். உயிரிழந்த 2 பேரின் குடும்பங்களுக்கு தலா 15 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அறிவிப்பு. நாட்டின் பொருளாதாரத்தை 34 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்துவதில் 5G தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றும். ட்ராய் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று பேச்சு. இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்ஷவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரும் முயற்சி தோல்வி. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் எதிர்க்கட்சிகளுக்கு ஏமாற்றம்.